தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, அது இதெல்லாம் பேசினார். அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற மகளிருக்கே பாதுகாப்பு இல்லையா? அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேச முடியாது. அதை நான் அசால்ட்டாக வேறு கடந்து போகிறீங்க. அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்குவேன். நான் கட்சி ஆரம்பித்து உடனே நான் சிஎம் ஆயிடுவேன்னா எப்படி நீங்கள் உங்களால் முடியும்? உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ மட்டுமே அரசியல் கிடையாது. கீழே ஒரு அரசியல் இருக்குது. உங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு அனுபவம் இருக்கா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அவர் கூட்டணிக்கு வந்தாலும் சரி, அவர் தனிச்சு நின்னாலும் சரி, அடுத்து ஆட்சி அமைக்க போகிறது திமுக தான். அவர் தனியாக நிற்கிறாரு, இங்கே கிறிஸ்டின் ஓட்டும் முஸ்லீம்ஸ் ஓட்டும் திமுகவோட ஓட்டை அவர் சிதைச்சிருவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெரும்பாலும் சொல்லிட்டு இருக்காங்க மீனவர்களோட ஓட்டு வராது சார். அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை திட்டிட்டு அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போய் நின்று 16,000 ஓட்டுக்கு மேலே வாங்கலையா? அந்த கட்ஸ், அந்த தில்லு அண்ணன் சீமானுக்கு மாதிரி உங்களுக்கு வேணும்ல. நீங்கள் போய் நின்றுக்கலாம்ல. நான் சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்பேன், எனக்கு இடைத்தேர்தலே தேவையில்லைன்னா ஸ்ட்ரிக்டாக சிஎம் சார் தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க தேமுதிகவின் செய்தி தொடர்பாளர் மீசை ராஜன் அவர்கள் நம்முடன் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ராஜவரன். நாதஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்களுக்கு 30% வாக்கு இருக்கு. விஜயகாந்த் தவிர டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்குவார் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சொல்கிறவங்க சொல்லத்தான் செய்வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ வாக்கு இருந்ததுன்னா ஏன் இடைத்தேர்தலில் நின்றுக்க வேண்டியதானே? ஈரோடு இடைத்தேர்தலில் நின்றுக்கலாம். மாநாடு வச்சாதே சார், விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் நிற்கிற வேண்டியதானே? விக்கிரவாண்டியில் ஏன் நிற்கலை? இடைத்தேர்தலில் உங்களுக்கு செல்வாக்கு நிறையா இருக்குது விக்கிரவாண்டியில், விழுப்புரத்தில் சொல்கிறீங்களே. இடைத்தேர்தலில் நின்று அன்றைக்கி உன் பலத்தை காட்டியிருக்க வேண்டியதானே? ஏன் நான் சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்பேன்னு சொல்கிறீங்க? ஈரோட்டில் போய் நான் இடத்தேர்தலில் நின்றுக்க வேண்டியதானே? இதே அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை திட்டிட்டு அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போய் நின்று 16,000 ஓட்டுக்கு மேலே வாங்கலையா? அந்த கட்ஸ், அந்த தில்லு அண்ணன் சீமானுக்கு மாதிரி உங்களுக்கு வேணும்ல. நீங்கள் போய் நின்றுக்கலாம்ல. நான் சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்பேன், எனக்கு இடைத்தேர்தலே தேவையில்லைன்னா ஸ்ட்ரிக்டாக சிஎம் சார் தான். அதாவது ஒரு போலீஸ்காரர் இருக்காருன்னா ப்ரொமோஷனில் தான் ஏட்டா ஆவார், அதுக்கப்புறம் எஸ்ஏ ஆவார். பட் இப்போ டைரக்ட் எஸ்ஏவும் ஆகுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் எதுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு அனுபவம் வேணும். நான் கட்சி ஆரம்பித்து உடனே நான் இப்போ சிஎம் ஆயிடுவேன்னா எப்படி நீங்கள் உங்களால் முடியும்? நான் கேட்குற கேள்வி அதுதான். உங்களால் எப்படி முடியும்? உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ மட்டுமே அரசியல் கிடையாது. கீழே ஒரு அரசியல் இருக்குது. பூத்து முகவர்கள்னு ஒரு அரசியல் இருக்குது. அந்த பூத்து முகவர்கள், அதாவது பிஎல்ஓவா, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், அந்த அவங்களுக்கு உண்டான வேலைகள் என்ன அப்படிங்கிறது நான் சொன்ன அனுபவமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 50 நாள், அது ஒரு 70 வருஷத்துக்கு மேலே உள்ள கட்சி. நாங்கள் ஒரு 21 வருஷ கட்சி. இப்போ எங்களுக்கும் ஓரளவு அனுபவம் இருக்குது. இதே மாதிரி கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாமே பாரம்பரியமான கட்சி, அவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? அவங்களுக்கு எதுவும் பயிற்சி பற்ற கொடுத்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் செய்யணும்ல. சும்மா கூட்டத்தை மட்டும் காட்டி கூட்டத்தை மட்டுமே வச்சு அரசியல் அப்படிங்கிறது அரசியல் கிடையாது. அங்கே ஒரு அரசியல் இருக்குது. அங்கே வர்றவனுக்கு, அந்த பூத்து முகவர்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவன் தான் இவனா அப்படிங்கிறது தெரியணும். மாமானா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, அவனுக்கு தெரியணும். உள்ளூரில் வேலை பார்க்குறானா, வெளியூரில் வேலை பார்க்குறானா, எல்லாம் தெரியணும். இது திமுக, அண்ணா திமுக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. எலெக்ஷன் அனுபவம் 1000 பேரை சல்லடையாக போட்டு பிரித்து வச்சுருப்பான். யார் அந்த கட்சி? அது திமுக 3 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த கட்சியுமே முன்னெடுக்காத நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே போய் திமுக உள்ளே போய் எஸ்ஐஆரை கடைசி வரைக்கும் அவன் ஆராய்ஞ்சி எத்தனை பேர் இருக்கான், எவ்வளோ பேர் இருக்கான், எத்தனை ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. தாவேக்கா அந்த மாதிரி பண்ணிச்சா? ஏன் அதிமுக கூட அதை பண்ணலையே? அதிமுக கூட அந்த எஸ்ஐஆரை பண்ணலையே. தாவேக்கா சும்மா அறிக்கை கொடுத்ததோடு சரி. அவர் திரு விஜய் அவர்கள், நீ அங்கே போய் அது என்ன கீழ் லெவலில் பார்த்தீங்களா? ஸோ அந்த அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அரசியல் அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல. நீ விசிலடிச்சான் குஞ்சு மாதிரி போய்கிட்டு, அணில் குஞ்சிலாம் போயிட்டு அங்கே அந்த அனுபவம் இல்லாமல் என்ன உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு விழுந்துருமா? இல்லை, நான் சொல்கிறார், அவர் விஜய் சார் சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு சைலண்டாக வரும் அப்படிங்கிறாரு. வரும்னு பார்க்கணும்ல. இது இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி வீட்டுக்கு ஓட்டு வரும்?
அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பூத்து முகவர்கள் அப்படிங்கிறது அனுபவம் வேணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது திமுகவிலையும் அனுபவம் இருக்குது, அதிமுகவிலும் அனுபவம் இருக்குது. தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே அனுபவம் வாய்ந்த தலைவர் இல்லை. ஒரே ஒருத்தர் இருக்கார், திரு செங்கோட்டையன் அவர்கள். பட் அவரை வந்து தன்னிச்சையாக செயல்பட விட மாட்டார் திரு புஷி ஆனந்த் அவர்கள். ஏற்கனவே அவர் வந்து ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ திரும்பவும் அவர் வந்து கட்சி மாற போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது என்ன வேணாலும் நடக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போது அந்த அனுபவம் வந்து தலைவருக்கும் இல்லை, தொண்டனுக்கும் இல்லை, நிர்வாகிக்கும் இல்லை. அனுபவம் வந்து ஒரு அரசியலில் முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து கேப்டன் அவர்கள் அந்த அனுபவம் வந்து 8.33% வாக்கு வாங்கினார்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அனுபவம். அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தேர்தல் வேலை செஞ்சுருக்காரு. அவங்க அப்பா வந்து கவுன்சிலராக நிற்கும்போது மதுரையில். அரசியல் அனுபவம் ப்ளஸ் அவர் வந்து நடிகராக இருக்கும்போது ஒரு கட்சி சார்ந்த நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு. அது அனுபவம், அரசியல் அனுபவம். ப்ளஸ் அரசியல் தலைவர்களோடு அவர் வந்து பழக்கம் வச்சுருந்தார். கேப்டன் அவர் வந்து கலைஞர் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். அதே மாதிரி ஐயா பெரியவர் மூப்பனார் ஐயாவோட பெரிய நெருங்கிய நண்பர். ராவுத்தர் அண்ணனும் மூப்பனாரும் ஐயாவும் ரொம்ப நண்பர். அந்த மூலமாக இவரும் வந்து நண்பர். ஸோ அந்த அரசியல் தலைவர்களோட நட்பு வட்டாரத்தில் இருந்தார் கலைஞர் அவர்கள். நீங்கள் யாரு கூடயுமே நட்பு வட்டாரத்தில் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை, கட்சிக்காரங்களோட பேச மாட்டாங்க. கட்சிக்கார தொண்டனையே நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. அவனே வந்து உங்களை அடித்து பிடிச்சி தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கேப்டன் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரையும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் சந்திச்சார். நீங்கள் அவங்களே சந்திக்க மாட்டேங்கிங்களா? நீங்கள் முதல்ல அவங்கள சந்தித்தாலே இந்த கூட்டம் வர்றது கம்மியாகுமே, இடுபாடில் சிக்கி சாவர எண்ணிக்கை கம்மியாகுமே. அப்போ நீங்கள் அதுவே செய்ய மாட்டேங்கிங்க. உங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு அனுபவம் இருக்கா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து அனுபவம் வேணும். இப்போ எங்களெல்லாம் வந்து கேப்டன் அவர்கள் பக்குவப்படுத்தினார். எங்களை வந்து ரசிகர்களை தொண்டர்களாய் மாற்றினார், ரசிகர்களை நிர்வாகிகளாக மாற்றினார். எங்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்தினார். கேப்டன் அவர்கள் சும்மா ஒன்றும் கட்சியெலாம் ஆரம்பிக்கலை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களுக்கு பயிற்சி பட்டறை உண்டு, மீட்டிங் உண்டு. தொண்டரணியிலேருந்து பேச்சாளர்கள்லேருந்து எல்லாருக்குமே கிளாஸ் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணலையே, ஒன்றும் பண்ணாமல் நான் என் முகத்தை வச்சே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்களே. கீழே உள்ளவங்களுக்கு நீ முதல்ல கிளாஸ் எடு, கீழே உள்ளவங்களுக்கு பயிற்சி பட்டறை எடு. அது இனிமேல் முடியாது, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அனுபவம் முக்கியமாக அரசியலுக்கு தேவை. அது தலைவருக்கும் இல்லை, தொண்டனுக்கும் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஆட்சியை பிடிப்பீங்க? குறிப்பாக விஜய் அவர்களோ ஆகட்டும் சரி, அதிமுக ஆகட்டும் சரி, இப்போ பெருசாக சொல்கிற விஷயம் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள், மது விஷயம், போதைப் பொருள் சார்ந்த விஷயங்கள், ப்ரொட்டஸ்ட்டுமே அறிவிச்சிருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசின எதுலையுமே நான் மது போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பேசவே இல்லை. மது ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள் பேசவே இல்லை. இப்போ இந்த அறிவிப்பில் கூட வரவே இல்லையா? டாஸ்மார்க்கை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வரல, போதைப் பொருளை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வரவே இல்லையா? அதே மாதிரி ஐயா எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதை சொல்லுவார். ஆளுங்கட்சியெல்லாம் வரும்போது அந்த டாஸ்மார்க், ஏன்னா வந்து அரசாங்கத்துக்கு வருமானம், மெயின் வருமானம் வந்து டாஸ்மார்க்கில் தான் வந்துக்கிட்டு, புரியுதுங்களா? ஸோ வந்து அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க. இப்போ தாவேகா தலைவர் அவர்கள் அந்த டாஸ்மார்க்கை பற்றி எதுவுமே பேசலை. அதே மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து மகளிர் தினத்தில் வந்து நம்ம வந்து பர்சனல் போகக்கூடாது, அது வந்து அவருடைய குடும்ப விஷயம், பட் போகக்கூடாது. இருந்தாலும் நான் வந்து அந்த மகளிர் தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அது இதெல்லாம் வந்து பேசினார். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற மகளிருக்கே பாதுகாப்பு இல்லையா? அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேச முடியாது. அதை நான் அசால்ட்டாக வேறு கடந்து போகிறீங்க. அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்குவேன். ஒர்த்தே இல்லை ஒரு வார்த்தையை வந்து அனாவசியமாக வந்து நீங்கள் சொல்லிட்டு ஒரு தலைவர் அப்படி பேசலாமா? ஒரு தலைவர் அப்படி பேசவே கூடாது. அது ஒர்த்தே இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் அது அந்த பேச்சே வரக்கூடாது. பர்சனல் நம்ம பேசக்கூடாது, அது வந்து தப்பு தான். இருந்தாலும் அவர் பேசுனதுக்காக நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதை இது வந்து ஒரு அரசியல் அநாகரிகம்னு நான் சொல்லுவேன். தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் விஜயோடைய ரசிகர்கள் மத்தியில் விஜய்க்கான அந்த ஆதரவு குறையவே இல்லை, அந்த கொஷின் வந்து குறையவே இல்லை. அந்த ஒரு பொசிஷன் வந்து விஜய்க்கு அவங்க வச்சிருக்க அந்த பொசிஷன் குறையவே இல்லைன்ற விஷயங்கள் வந்து சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி? அது யார் சொல்கிறா? தொடர்ச்சியாக விஜய் யார் சொல்கிறா? அவர் எப்போதுமே அவருடைய டாக்டிக்ஸ் அது. அவர் வந்து சினிமாவே வந்து சோஷியல் மீடியாவையும் இந்த ஹேக்கர்ஸையும் ட்விட்டர்காரங்களையும் வச்சு தான் அவர் வந்து ஹைப் பண்ணுவார். இப்போ அதே மாதிரி தான் அவர் ஹைப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து நேரடியாக களத்தில் போய் பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் ஆய்வு எடுத்தீங்களா? நாதஸ் டிவியில் போய் ஆய்வு எடுத்தீங்களா? இல்லை நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்றம் இருந்திருந்தால் அந்த ஏற்றம் கரூர் 41 பேர் பலியிலே இறங்கியிருக்கும். உங்களுடைய படம் ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண முடியலை, அதிலே இறங்கியிருக்கும்.
இப்போ வந்து ஃபேமிலி மேட்டர் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், சங்கீதா அவர்கள் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது இறங்கி இருக்கும். சும்மா ஏற்றேன்னே சொல்லிட்டு இருக்காதீங்க, இறங்கவும் செய்யும். இது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். சும்மா வந்து கண்மூடித்தனமாக திரு ஆதவ அர்ஜுனா சொல்லுவார், நாங்கள் 24% இருக்கோம், நாங்கள் 30% இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க ஏன் வந்து கூட்டணிக்காக கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க? யாருமே போகலையா? நீங்கள் சொன்னீங்கல்ல, யார் வந்தா அவங்கள தேடி? எந்த ஒரு சின்ன கட்சி, ஒரே ஒரு முஸ்லீம் கட்சி போச்சு, அவனும் ஓடி வந்துட்டான். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மாதிரி ஓடி வந்துட்டான். ஏன் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை? ஏன் இல்லை? நீ ஈரோட்லேயும் விக்கிரவாண்டிலையும் இடைத்தேர்தலில் நின்று இருந்து உன்னுடைய அடையாளத்தை நிரூபித்திருந்தால் உங்கள்கிட்ட கூட்டணி வந்திருப்பாங்க. நீங்கள் அப்போ எதுவுமே நிரூபிக்காமல் வந்து இதுதான் நான் சொல்கிறேன், அன்ட்ரஸ்டட் பொலிட்டிக்கல். அது அப்படி அந்த பார்ட்டி அன்ட்ரஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தாவேகா. இந்த சட்டமன்ற தேர்தலில் அது டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகும். புரியுதுங்களா? அதனால வந்து பவர் என்ன 20% 30% என்ன சொல்றாங்க சார்? 20% 30% வரவே வராது. எப்படிங்க வரும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி வரும்? நீங்க அப்ப நம்ம பக்கத்துல கர்நாடகாலையும் கேரளாலையும் போய் தான் ஓட்டர்ஸை தூக்கிட்டு வரணும். அது எப்படி வரும்னு நான் கேட்குறேன். என்னன்னு நீங்கள் திமுக 1% இருக்குங்கிறீங்க, அதிமுக 1% இருக்குங்கிறீங்க, கூட்டணி கட்சி 1% இருக்குது, இங்கே உள்ள கூட்டணி கட்சிக்கு 1% இருக்குது. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அவர் எப்படி 30 வந்துடுவார்? திமுகவும் குறைஞ்ச 30 இருக்குமா இருக்காதா? கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரு 4-5 இருக்குமா இருக்காதா? ஆப்வியஸ்லி இருக்கலாம். தேமுதிகவுக்கு ஒரு இப்போ நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2.54ன்னு சொன்னாங்க, 5 தொகுதியில் நின்னதில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் ஒரு 2.5% போடுங்க, காங்கிரஸுக்கு ஒரு % போடுங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு % போடுங்க, ஒரு மக்கள் நீதி மையம் கமல் சாருக்கு ஒரு % போடுங்க. ஸோ இது நீங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 45% சாலிடாக இருக்குது. தனியாக வாங்குற சீமான் ஒரு 8% தனியாக ஒரு பக்கம் வச்சுருக்காரு. அதான் சொல்கிறேன். அப்போ 45% அங்கே வந்துச்சு. சீமான் அண்ணன் கடந்த தேர்தலில் ஒரு 8%, 53% இங்கே போயிடுச்சு. அப்போ அதிமுக எவ்வளோ இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும். அதிமுக தனியாக நிற்கும் போது பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ % இருந்தது? அவங்க பிஜேபி வந்து நாங்கள் 18% இருந்தோம்னாங்க, இவங்க 22% இருக்குன்னாங்க அதிமுக. அதுவே 40% போயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 90% இதுலேயே போயிடுச்சு. அப்போ எப்படி நீ 20% எடுப்ப? அதுதான் நான் சொல்கிறேன். நீ அப்போ கர்நாடகாவில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் ஓட்டர்ஸை பிடிச்சிட்டு வருவியா? கடைசியான கொஸ்டின். இப்போது பாஜக வந்து விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர பிளான் பண்ணது அப்படின்ற விஷயம் தொடர்ச்சியாக செய்தியில் பார்க்க முடியுது. விஜய் வந்து இந்தியா அலையன்ஸ்குள்ளே வந்துருவார், பாசிபிளான விஷயங்கள் இருக்குது, பவன் கல்யாணம் வச்சுலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க பிஜேபி விஜய் சார் ஏடிஎம்கே எல்லாம் வந்து கூட்டணி வந்தால் அப்படின்னா, கூட்டணி வந்தாலும் கூட வந்து ஆட்சி அமைக்க முடியாது, ஆனால் கட்சியை சிதைக்க முடியும். அதிமுகவை வந்து சிதைச்சிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வரலாறை பார்த்துருக்குறோம். பிஜேபி வந்து நம்ம பால் தாக்கரே ஆரம்பித்த சிவசேனா கட்சியை என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்கங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்தோம். இப்போ வந்து இப்போ வந்து ஷிண்டேயை வச்சு ஒரு குழப்பம் பண்ணி ஒன்றெல்லாம் பண்ணாங்க. அது ஒரு இது பண்ணி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அங்கே வந்து கொலாப்ஸ் பண்ணாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், நிதிஷ்குமார் அவர்களே வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதே வழியை வந்து அவங்க அதிமுகவில் கண்டிப்பாக பண்ணுவாங்க, 100% பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதை வந்து அவங்க வந்து தேர்தலில் தேர்தல் அரசியலுக்காகவும் பயன்படுத்தலாம், இல்லை ஒரு கட்சியை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தலாம். இது பிஜேபியோட வரலாறு. பிஜேபி குறிப்பாக அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லு, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து அவ்வளவு பிஜேபி வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா, ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டை மட்டும் ஒரு கண்ணில், நம்ம பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் சுண்ணாம்பு வைக்கிறீங்க? நீங்கள் அவங்களுக்கு தரக்கூடிய அத்தனை நிதிகளையும் சரியாக கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு வரக்கூடிய கல்வி நிதி தொகையை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். எப்படி நீங்கள் வந்து நாங்கள் பிஜேபி வந்து கூட்டணி வச்சா, நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவோம்னு நம்புறீங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார்னு திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும். மதுரைக்கு வந்தார் பிரதமர் மோடி. போன வாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மெட்ரோக்கான பில்லை இவங்க தான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூரும் அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வந்து நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்துடுவோம்னு எப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது சார். எய்ம்ஸ் நீங்கள் மதுரைக்கு 2 தடவை 3 தடவை வந்துட்டு போயிட்டீங்க மோடி அவர்கள். அந்த எய்ம்ஸை எப்போ திறக்கணும்னு சொல்லவே மாட்டேங்கிங்களே.
நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது மதுரை எய்ம்ஸு. எய்ம்ஸை வந்து நீங்கள் வந்து அதை திறக்கணும்ல. சும்மா வந்து சார் எங்கே அது காரைக்குடியிலேருந்து மயிலாடுதுறைக்கு ஷார்ட்டு ஒரு மெட்ரோவுக்கு ஓப்பன் ட்ரெயினுக்கு வந்து அவர் திரு மோடி அவர்கள் வர்றாரு. என்ன உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட போகுது காரைக்குடியிலேருந்து மயிலாடுதுறைக்கு? உங்களுக்கு அவ்வளோ பெரிய நீள நடப்பாதை ரயில் பாதையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஷார்ட்டு உங்களுக்கு ரயில் பாதை. அப்போ நீங்கள் எலெக்ஷன் வருதுங்கிறதுனால தான் நீங்கள் வர்றீங்க. நீங்கள் அந்த எலெக்ஷனுக்காக நீங்கள் வந்து அப்போ முன்னக்கூட்டியே எல்லா விஷயங்களையும் செய்யணும்ல. தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் உதவி தொகையை நீங்கள் கொடுக்கணும்ல. ஏன் கொடுக்கல? அப்போ இதெல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டு மக்கள் இப்போ செல்ஃபோனில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமாரோடைய நிலைமை என்ன, பாம்பேயில் இருக்கிற அவருடைய உத்தவ் தாக்கரே பால் தாக்கரேவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி சரியாக வரலங்கிறது அவனுக்கு தெரியும். டபுள் இன்ஜின்னா ஒரு இன்ஜின் முன்னாடி ஒரு இன்ஜின் பின்னாடினா ஒன்று இங்கே இழுக்கும் ஒன்று இங்கே இழுக்கும். எப்படி போகும்? அதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் டப்பா இன்ஜின்னு சொன்னாரா இல்லையா? அப்போது நீங்கள் வந்து பிஜேபி வந்துச்சுன்னா கூட்டணி. இன்னொரு காரணமும் சொல்கிறேன், திரு அண்ணாமலை வந்து தலைவராக இல்லை. அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்தது, சமீபத்தில் இருந்துச்சு. அப்போ நீங்கள் அவரை வந்து இவர் சொன்னாருன்னு சொல்லி அவரை எடுத்துட்டீங்க. அது சொல்கிறாங்க, நம்ம படிக்கிற பத்திரிகையிலையும் சொன்னதையும் கேள்விப்பட்டு தான் நான் சொன்னேன். திரு எடப்பாடியார் அவர்கள் சொன்னதுனால தான் அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, இருந்து பார்த்ததில்லை. அப்புறம் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு ஒரு 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 ஃபேஸ் வேல்யூ இருந்தது. அந்த பிஜேபியை அப்படி தூக்குனாரு. இன்றைக்கி அவரை தூக்கினோன்னு அந்த பிஜேபி இப்படி வந்துச்சு. அது உண்மையா இல்லையா? ஸோ நீங்கள் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நான் இந்த கூட்டணிலாம் வந்ததுன்னா ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வந்து ரொம்ப தப்பான கால்குலேஷன் நான் நினைக்கிறேன். இந்த டபுள் இன்ஜினோட இன்னொரு டாப் இன்ஜின் புதுசாக சேர்ந்தா டாப் இன்ஜினை நீங்கள் வந்து திரு விஜயை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் தான் சொல்லிக்கிறார், நாங்கள் சார் சொல்லிக்கிறேன் டாப் இன்ஜின் அவர் சொல்கிறாரு. எந்த இன்ஜின் வந்தாலுமே நம்ம வந்து அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் போட்டோம்னா அது வந்து டாப் இன்ஜினு டபுள் இன்ஜினு எல்லாமே வந்து என்ன ஆகும்? ஆயில் இல்லாமல் இன்ஜின் என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகிரும், சீஸ் ஆகி நின்றோம். அதே மாதிரி 3 இன்ஜினும் சீஸ் ஆகி நிற்க போகுது. நீங்கள் எங்கே போகிறீங்க, நான் எங்கே போகிறேன்? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி 155 சீட்டில் இருந்து 170 சீட்டுக்கு மேலே எடுத்து மீண்டும் தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் வரப்போறாரு. நீங்கள் எங்கே போகிறீங்க, நாங்கள் எங்கே போகிறோம் பார்க்கலாம். 200 சீட்டுன்றார், நீங்கள் 180 சார். சார் அவர் 200 சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் 180 குறைக்கிறீங்க அப்படின்னு. சார் அது அவருடைய கால்குலேஷன், இது என்னுடைய கால்குலேஷன். பட் எனிவே வந்து உங்களுக்கு 117 தானே ஜெயிக்கிறதுக்கு வேணும் மெஜாரிட்டி. அதோட ஜாஸ்தி தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு 65 சீட்டு தான் இருந்தார் அதிமுகவில். அந்த 65 சீட்டும் வந்து நீங்கள் கூட்டணியாக பிஜேபியோடு இருந்தீங்க அப்போது. புரியுதுங்களா? பிஜேபியும் இருந்தது, உங்ககிட்ட பாமகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாமகவே 2 ஆயிடுச்சே. அந்த ஓட்டு கன்சல்டேஷனை பார்க்கணும்ல நம்ம. ஸோ அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்காதுல்ல. திரு ராமதாஸ் எங்கே போகிறாருன்னு தெரியாதுல்ல. புரியுதுங்களா? என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க அன்புமணி கிட்ட தான் கட்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அத்தனை வாக்கு சதவீதம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வருமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தானே. இல்லை, வன்னியர் சங்கம் ஐயா ராமதாஸ் முன்னாடி தானே நிற்குது. அதுதான் நான் சொல்கிறேன் நான். அப்போ ஓட்டு உங்களுக்கு வந்து கம்மியாகும்ல சார். அதான் 3 விஷயம். அதில் நான் 3 விஷயம் நான் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு. திரு பாமக அன்புமணி ஐயாவுக்கும் பெரிய ஐயாவுக்கும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஓட்டு கம்மியாகும். அண்ணாமலை அண்ணன் இல்லாதனால பிஜேபியோட ஓட்டு இங்கே கம்மியாகும் கண்டிப்பாக. புரியுதுங்களா? இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஓட்டை பிரிப்பார், அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள் ஓட்டை பிரிப்பாங்க, திரு விஜய் அவர்களோட ஆன்டி இன்கம்பென்சி ஓட்டை பிரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் பிடிக்கவே முடியாத ஆட்சி. அதாவது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். தேர்தல் அறிவிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம். அவர் கூட்டணிக்கு வந்தாலும் சரி, அவர் தனித்து நின்னாலும் சரி, அடுத்து ஆட்சி அமைக்க போகிறது திமுக தான். நீங்கள் ஏன் எப்படின்னு கேள்வி கேட்பீங்க. இப்போது தனிச்சு நின்னால் என்ன ஆகும் அப்படின்னு அதுக்கு நீங்கள் கேட்குறீங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து அவர் வந்து ஏடிஎம்கேக்கு வர்ற ஓட்டை அவர் பிரிப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து திமுகவுக்கு கான்சலேட் ஓட்டு அப்படியே தான் இருக்கும். எதிர்ப்பு ஓட்டு வேணால் அதிமுகவுக்கு போகாமல் அது இங்கே தான் போகும். அது யாருக்கு லாபம்னா திமுகவுக்கு தான் லாபம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கூட்டணிக்கு அவர் தனியாக நிற்கிறாரு, இங்கே வந்து கிறிஸ்டின் ஓட்டும் முஸ்லீம்ஸ் ஓட்டும் திமுகவோட ஓட்டை அவர் சிதைச்சிருவார்
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெரும்பாலும் சொல்லிட்டு இருக்காங்க மீனவர்களோட ஓட்டு வராது சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் சொல்கிறேன், அனுபவம்ங்கிறேன். 1949 77 வருஷ கட்சி, அவங்களுடைய அரசியல் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க அது அது வந்து நான் வந்து பொது வெளியில் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஜமாத் அப்படின்னு ஒன்று இருக்குது சிறுபான்மைகள் முஸ்லீமுக்கு. இந்த ஜமாத் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அங்கே ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். திமுக அந்த ஜமாத்தை பார்த்துடும். புரியுதுங்களா? அந்த முஸ்லீம் ஓட்டு சிதறாது. கிறிஸ்டின்ஸையும் டயோசேஷனை போய் பார்த்துருவாங்க. வேணால் ஒரு சிறு சதவீத கிறிஸ்டின் ஓட்டு வேணால் கொஞ்சம் வரலாம். அது பெரிய சதவீத ஓட்டு கிடையாது. 2%, 3%, 1.5%, 1% ஓட்டு கூட அங்கே வரலாம். பட் பெருசாக வராது. இது கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னால். இவர் அதிமுக பிஜேபிக்கு கூட்டணிக்கு போனால் இவரை சார்ந்த சமுதாயமே இவருக்கு ஓட்டு போடாது. ஜோசப் விஜய் சார்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சமுதாயமே இவருக்கு ஓட்டு போடாது. அப்புறம் எப்படி இவருடைய கூட்டணிக்கு ஓட்டு போடும்? சிறுபான்மையாகவும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ வந்து திரும்பவும் அது திமுகவுக்கு வந்து கன்சல்டேட் ஓட் பேங்க் வரும். கூட்டணி போனாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும், இவர் தனியாக நின்னாலும் அது திமுக தான் ஆட்சி அமைக்கும், என்னுடைய கருத்து. ஆனால் கூட்டணி போனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ விஜய் பாசிட்டிவ் ஃபேக்டர் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10% ஓட்டுன்னு வச்சுருக்கோம். அதில் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஒரு 5%. ஆன்டி இன்கம்பன்சி அதாவது ஒரு விஷயம் தாங்க. விஜய் சாருக்கு வரக்கூடிய ஓட்டு வந்து நியூ ஓட்டர்ஸ் வேணால் வரலாம். அதுவே 10 லட்சம். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து ஏன் சீமான் அண்ணனுக்கு போகக்கூடாதா? காலகாலமாக அந்த ஓட்டு வாங்கினா ஒரு 8% வாங்கி வச்சிருக்காரு. இப்போ கட்சிக்கு அங்கீகாரமும் வாங்கிட்டாரு. ஆமாம். அப்போ அந்த 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 ஓட்டு சதுரத்துக்கு வந்து அவர்கிட்ட போகிற ஓட்டு கூட இவர்கிட்ட வரலாம்ல. புரியுதுங்களா? அதனால் வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து பெரிய அளவில் பர்சன்டேஜ்லாம் இருக்காது. ஒரு 5%, ஒரு 4%, வின்னிங் டிஃபரன்ஸ்க்கான அந்த 3% தான் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் இங்கே கூட்டணியை பலப்படுத்துகிறாங்களே. திமுக வந்து கூட்டணியை பலப்படுத்தியிருக்காங்களே. திமுக கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 1.5%, 2.5% தான் இருந்திருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போது இந்த 2.5%, 3% இவங்க ஏற்கனவே வந்து திமுக அந்த தேமுதிகவை கூட்டணியில் இழுத்துட்டாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்போ வந்திருக்கிறாரு. அம்மையார் சசிகலா சின்னம்மா அவர்கள் இப்போ தனியாக ஒரு கட்சி நான் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி திருச்சிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 105 தொகுதிகளில் ஓட்டில் வந்து நிறைய வந்து மெஜாரிட்டி ஓட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா கல்லர், மறவர், தேவர், அகமுடையார், முக்கோலத்தோர். இப்போ அம்மையார் சின்னம்மா சசிகலா அவர்கள் எலெக்ஷனில் வந்து கேண்டிடேட்டை போட்டால் இந்த 5 பிரிவில் உள்ள மறவர்கள் ஓட்டு வந்து யாருக்கு போடுவாங்க? யார் ஆதரிக்கிறாங்களோ மேக்சிமம் வந்து சின்னம்மாவுக்கு போடுவாங்க. எடப்பாடியார் அவர்களுக்கு போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி அவர்கள் கடந்த முறை வந்து 10.5 இட ஒதுக்கீடை வந்து வன்னியர்களுக்கு கொடுத்ததுனால இவங்க எல்லாம் வந்து பயங்கரமாக அவர் மேலே வெறுப்பில் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்துட்டார், திமுகவுக்கு வந்துட்டார். ஸோ இதெல்லாம் யார் கால்குலேட் பண்ணி பின்னடைவு போகுது? யாருக்கு பின்னடைவு பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடியார் அவர்களுக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம ஒன்று கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் சொல்லுவீங்க, அப்போது அமமுகவில் திரு டிடிவி போயிட்டாரே அந்த ஓட்டை பேலன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு. நான் கேட்குறேன், சின்னம்மா சசிகலா ஒரு தராசுலையும் ஒரு தராசில் ஒரு தட்டுலையும் டிடிவி ஐயா தினகரன் ஒரு தராசில் ஒரு தட்டுலையும் வச்சா எந்த தட்டு ஸ்ட்ராங் ஆகும்? அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிற தட்டு தான். அப்புறம் அதனால் இவங்க வந்து கால்குலேஷன் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னம்மாள் எல்லா இடங்கள்லையும் திருச்சிக்கு அந்த பக்கம் கேண்டிடேட் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். 100%. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை தேங்க்யூ. நன்றி ராஜவர்மன். நாதஸ் யூடியூப் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.